ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார் என்ன சார் இது உங்க லிஸ்ட் பேப்பர் சார்? அது கிடக்குது கர்மா, இதான் முக்கியம். நீங்க இதுல போடுங்க. காரைக்குடி கற்பகத்தோட கையெழுத்து தான் எனக்கு முக்கியம். போடுங்க மேடம். போடுங்க. அப்படிதான் மேடம். ஐயோ நெஞ்ச தொட்டுட்டீங்க. ஆசை நிறைவேறிடுச்சு. சூப்பர். இப்ப சொல்லுங்க மேடம், நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு? நீங்க தானே இந்த போட்டியில கலந்துக்கிறவங்க பேரெல்லாம் எழுதுறவரு? ஆமா. அதுக்கு என்னப்போ? இல்ல, இந்த லிஸ்ட்ல ஏன் மகன் பேரையும் இவங்க மருமக பேரையும் எழுதிக்கிறீங்களா? யார் மகன் யார் மருமக, மறுபடியும் கன்ஃபியூஷன் ஆகுது மேடம். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னதான் நான் உங்க பெரிய விசிறியா இருந்தாலும் என்னுடைய வேலையில நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதோட இல்ல, இதே பசங்களோட அப்பா அம்மா, அதாவது புருஷன் பொண்டாட்டிங்களுக்குள்ள நடக்கிற போட்டி. நீங்க என்னடானா உங்க மகன் பேரையும் அவங்க மருமக பேரையும் சம்பந்தமே இல்லாம இதுல சேர்க்க சொல்றீங்களே, எனக்கு ஒண்ணுமே விளங்கலையே. கான்பிடென்ட்டா கதை எழுதுற காரைக்குடி கற்பகமே என்ன கன்ஃபியூஸ் பண்ணா நான் எங்க போய் இதை கிளியர் பண்ணுவேன்? How can I clear it? டீச்சர், மேடம். சார் இப்போ என்ன சார் ஆச்சு? அதே கன்ஃபியூஷன் தான் மேடம். இவங்க மகன் பேரையும் இவங்க மருமக பேரையும் இதுல சேர்க்க சொல்றாங்க. எப்படி முடியும்? அப்பா, இது வேற யாரும் இல்ல சார். முதல்ல வந்து குழப்பினாங்களே அந்த பசங்களோட பாட்டி தான் இவங்க ரெண்டு பேரும். ஆல்ரெடி உங்க மருமக பேரை சேர்த்தாச்சு. போதுங்களா? அப்புறம் என்ன காரைக்குடி கற்பகம் மேடம், நீங்க மேற்கொண்டு என்ன கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நான் அப்பவே அந்த பேருங்களை சேர்த்தாச்சு. ஓ, தேங்க்யூ சார். ஐயோ, கதை எழுதுற காரைக்குடி கற்பகம் மேடம்க்கு நான் கை கொடுத்தா கை கழந்தமாயிராதோ? அதெல்லாம் பரவாயில்ல, கொடுங்க சார். கொடுங்க. தேங்க்யூ மேடம். அப்புறம் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நீங்க போட்டி நடக்கிற இடத்துல தானே இருப்பீங்க? ஆஃப் கோர்ஸ். ஏன் கேக்குறீங்க? உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்து அதை எங்க வீட்டு நடு ஹால்ல மாட்டி நான் போகும்போது வரும்போதெல்லாம் அதை அப்படியே மலரும் நினைவுகளோட பாத்துக்கிட்டே இருப்பேன். அதுக்காக தான். சரியா? அதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டாங்க. காரைக்குடி கற்பகம் மேடம், யாராங்க விசில் அடிக்கிறவன்? என்ன கற்பகம், நீ கதை எழுதுறன்னு சொன்னாலும் அந்த ஆள் நம்புறான். சரியான கிறுக்கனா இருக்கானே. இவரா போட்டியை நடத்த போறாரு? பாருங்க ரங்கநாயகமா, என்னோட ரசிகர்கள் எல்லாம் அப்படி சொல்லாதீங்க சொல்லிட்டேன். உங்களுக்கு தான் என்னோட மகிமை தெரியல, ஆனா அவருக்கு தெரிஞ்சிருக்கு. முதல்ல பாக்கெட் இருந்து கையெடுங்க. அப்புறம் எதுக்கு லெட்டர் தப்பா எழுதுனீங்க? நான்லாம் சரியா தான் எழுதுனேன். உங்க மருமக தான் ஏதோ தப்பா படிச்சுட்டா. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? வாங்க போலாம். ஸ்டைலா நடந்து வரேன் பாருங்க. இப்படி ஒரு செல்ஃபி. இப்படி ஒரு செல்ஃபி. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? யார் பேரை சேர்க்கணும்? ஐயோ இல்ல சார், யார் பேரையும் சேர்க்க வேணாம். அப்ப போட்டியை நடத்த வேணாமா? ஏன் இப்படி என்ன காலையில இருந்து டார்ச்சர் பண்றீங்க? இல்ல சார், என் பொண்ணும் இவங்க பசங்களும் எங்க ரெண்டு பேரோட பேரையும் சேர்த்துட்டாங்க. அதை அழிச்சிருங்க சார். அழிக்கணுமா? யார் சார் நீங்க? உங்க குடும்பத்துல நீங்க மட்டும்தானா, இல்ல பின்னாடி யாராவது வர்றாங்களா? டேய், கேட் க்ளோஸ் பண்றா. காலையில இருந்து டார்ச்சர் மேல டார்ச்சரா பண்ணிட்டு இருக்கீங்க. டீச்சர் சார் டீச்சர், நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். அப்புறம் சொல்றேன்னு சொல்லுவீங்க அதானே? ஆனா இவங்க எழுதுன ரெண்டு பேரை எடுக்க சொல்றாங்க. எதுக்கு? இல்ல, பசங்க ஏதோ விளையாட்டா தான் கொடுத்திருக்காங்க. விளையாடுறதுக்கு தானேமா கொடுத்திருக்காங்க. இல்ல சார், எங்களுக்கு இங்க வரதுல விருப்பம் இல்ல. ஏதோ பசங்க விளையாடுறத பாக்குறதுக்காக தான் இங்க வந்தோம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க எங்க பேரை சேர்க்கறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சது. அதனாலதான் வேண்டான்னு சொல்றோம். ஆமா மேடம், கொஞ்சம் பேரை எடுக்க சொல்லுங்க. சரிங்க, நீங்க போங்க சார், நான் எடுத்துடுறேன். தேங்க்யூ மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓகே. டீச்சர், பேரை எடுக்கணுமா? என்னமோ சாப்பிட்ட பிறகு இலைய எடுக்க சொல்ற மாதிரி ஈஸியா சொல்றீங்க. காரைக்குடி கற்பகம் மேடம் ரெக்கமெண்டேஷன் பண்ண பேரை எடுக்க சொல்றீங்களே, அப்புறம் எப்படி நான் கூட செல்ஃபி எடுத்து ஹால்ல மாட்டி போகும்போது வரும்போதெல்லாம் பாக்குறது? நெவர். உங்களை யாரு சார் இப்ப பேர் எடுக்க சொன்னது? அப்புறம் மாட்டேன்னு சொன்னா வெளியில போயிடுவாங்க சார். அதனாலதான் சார் சும்மா சொன்னேன். யாரு குடும்பமா விளையாடுறாங்களோ இல்லையோ, இவங்க விளையாடணும் சார். இவங்க கதை தான் என்ன மேடம்? வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தையுமே அனுபவிக்காதவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர போறாங்க சார்.
முத தடவை பேர் கொடுக்க வந்தது இவங்க பசங்க, ரெண்டாவது தடவை கன்ஃபார்ம் பண்ண வந்தது இவங்க அம்மாவும் அத்தையும். மத்தவங்களுக்கு இது வெறும் விளையாட்டா இருக்கலாம் சார், ஆனா இவங்க பசங்களுக்கு இது வாழ்க்கை. அவங்க ஒன்னா விளையாடணும் சார். சொல்லிட்டீங்கல்ல, இவங்க பேரை மட்டும் இல்ல, வாழ்க்கையிலே இவங்களை எப்படி நான் ஒண்ணு சேர்க்கிறேங்கிறத மட்டும் பாருங்க. தேங்க்யூ சார். பிடி மாஸ்டர், இனிமேதான் உன்னுடைய ஆட்டம் ஆரம்பம். கஷ்டப்பட்டு அவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் ஒன்னா விளையாடுவாங்க. பார்க்கவே நல்லா இருக்கும்ல? ஆமா, விளையாடுறது மட்டும் இல்ல, கண்டிப்பா அவங்க தான் ஜெயிப்பாங்க. எப்படியோ என்னோட ஹெவி ரெக்கமெண்டேஷன்ல நம்ம பிள்ளைங்க பேரை சேர்த்தாச்சு. வாழ்க்கையில ஒண்ணு சேரவே மாட்டேன்னு சொன்னவங்க இப்ப ஒன்னா விளையாட போறாங்க. ஐயோ, கண்கொள்ளா காட்சிதான். நல்ல வேலைங்க. நம்ம பசங்க இதுக்கு தான் பிளான் பண்ணிருப்பாங்கன்னு முன்கூட்டியே தெரிஞ்சதுனால பேரை அழிக்க சொல்லிட்டோம். இல்லனா என்ன ஆகுறது? ஆமாங்க, இல்லனா எனக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும். இந்த இடத்தை விட்டே நான் போயிருப்பேன். செல்ஃபி எடுக்கணும், மறந்துடாதீங்க. பொதுவா ஸ்கூல்ல பசங்களுக்கு மட்டும்தான் போட்டி வைப்பாங்க. ஆனா நம்ம எதுலயுமே கொஞ்சம் டிஃபரெண்ட். பசங்களோட பேரண்ட்ஸுங்களுக்கு போட்டி வைக்கிறோம். அவங்களோட ஸ்கில்ஸும் தெரியணும்ல. நாம இப்ப போட்டி ஆரம்பிக்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த போட்டிகளோட விதிமுறைகளையும் இந்த போட்டியோட நோக்கத்தையும் நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். கணவன் மனைவிங்கிற உறவு சாதாரணமானது இல்ல. எங்கோ ஒரு வீட்ல பிறந்த பொண்ணு அறிமுகமே இல்லாத வீட்ல அறிமுகமே இல்லாத நபருக்கு தன்னுடைய மீதி வாழ்க்கைய அந்த பொண்ணு அர்ப்பணிக்கிறான். அப்படிப்பட்ட பொண்ணு சரியா வழிநடத்த வேண்டிய கடமை புருஷனுக்கு தான் இருக்கு. தன்னை நம்பின மனைவிய அவரு கரெக்டா கரை சேர்க்கணும். தன்னை கரை சேர்க்க போற புருஷனை பொண்டாட்டியும் கண்மூடித்தனமா நம்பி போகணும். அப்பதான் வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். அதை நீங்க எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கீங்கன்னு உணர்த்துறது தான் இந்த கேம். புரியுதுங்களா? இப்போ இந்த லிஸ்ட்ல இருக்கிற கணவன் மனைவி பேரெல்லாம் நான் வாசிக்கிறேன். அவங்க இந்த கோர்ட்டுக்கு முன்னாடி வந்து மனைவியோட கண்ணை கட்டணும். அவங்க நடந்து போற பாதையில நாங்க பல தடைகளை உருவாக்கிடுவோம். அது என்னன்னு கண்ணை கட்டிட்டு இருக்கிற உங்களுக்கு தெரியாது.